World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் மற்றும் சஸ்டிக் டூரிசத்துடைய பயனாளர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேஷாவுடைய அன்பான வணக்கங்கள். ஸோ நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க, அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க, இயற்கை மரணம் கூட அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாமல் அந்த ஃபேமிலியில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்ருப்பாங்க. அதேமாதிரி நிறைய ஃபேமிலியில் வந்து கருக்கலைப்புகள் ஏற்பட்டிருக்கும், இல்லை நீங்களே வாலண்டியராக போய் அபார்ஷன் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆத்ம தோஷம் அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். இந்த ஆத்ம தோஷத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரே இடம் பார்த்திங்கன்னா உலக அளவில் மிக சிறப்பான இடம், ஒரு பவர்ஃபுல்லான இடம்னு பார்க்கும்போது கேரளாவில் இருக்கக்கூடிய திருவல்லம் பரசுராமர் சேத்திரம் தான். ஸோ அந்த திருவல்லம் பரசுராமர் சேத்திரத்தில் ஸோ அற்புதமான இந்த பரிகாரங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து பரிகாரம் வந்து நம்மளோட டூரிசம் மூலிமா மாதம் முதல் சனிக்கிழமை அன்று இந்த பரிகாரங்களை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இந்த ஜூன் மாதம் 6/6/2026 சனிக்கிழமை அன்று இந்த பரிகாரம் வந்து நடக்குது. ஸோ யாரோட வீட்டிலலாம் இந்த மாதிரி அகால மரணம் துர்மரணம் அடைஞ்சிருக்காங்களோ அவங்க தாராளமாக வந்து இந்த பரிகாரம் செஞ்சுக்கலாம். மேலும் சில பேருக்கு முன்ஜென்ம கர்மாவாக இருக்கும், முன்ஜென்மத்தில் யாராவது துர்மரணம் அகால மரணம் அடைஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தோஷம் தொடரும், அவங்களும் இந்த பரிகாரத்தை வந்து பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தைத்துளை கரணத்தில் பிறந்தவங்க, மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க, அதேமாதிரி லக்ன மாந்தி, சூரிய மாந்தி, சந்திரன் மாந்தி உள்ளவர்களுக்கெல்லாம் இது ரொம்ப அற்புதமான ஒரு பரிகாரம் ஸ்தலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல மட்டும்தான் பெண்களும் தர்ப்பணம் கொடுக்க முடியும், ஆண்களும் தர்ப்பணம் கொடுக்க முடியும். உறவு முறைகள் இல்லாதவர்களுக்கு கூட நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பக்கத்து வீட்டில் யாராவது இறந்துட்டாங்க, அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணும், உங்கள் நண்பர் இறந்துட்டாங்க அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கணுன்னாலும் தாராளமாக கொடுக்கலாம். ஸோ உங்கள் சொந்தக்காரங்க, அப்பா அம்மா, தாத்தா பாட்டிக்கு தான் கொடுக்கணும்னு இல்லை, யாருக்கு வேணாலும் கொடுக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு இந்த திருவல்லம் சேத்திரத்தில் இருக்குது. ஸோ அங்கே என்ன மாதிரி பூஜை பண்ணணும், எப்படி தர்ப்பணம் கொடுக்கணும், அங்கே கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் திருப்பாதபுரம் போய் பாத வழிபாடு பண்ணணும். அதுக்கப்புறம் திருவனந்தபுரத்தில் பத்மநாப சுவாமி கோயிலை வழிபாடு பண்ணணும். இப்படி இந்த 3 கோயிலையும் அதை பண்ணி முடித்தாதான் அந்த பரிகாரம் வந்து முழுமையடையும். அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம பீப்புளுக்காக சிறப்பாக செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். யாருக்கெல்லாம் இந்த பரிகாரம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ உங்கள் ஜாதகத்தை நம்மள்ட்ட அனுப்பி இந்த பரிகாரம் பண்ணணுமா பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க. ஸோ இது அற்புதமான பரிகாரம். இதை பண்ணி முடிச்சுட்டு வரும்போதே உங்களுடைய முன்னோர்களுடைய ஆத்மா சாந்தி அடைஞ்சு அவங்க மூலிமா உங்களுக்கு சில அறிவுரைகள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கும். வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைக்கும். இப்படி நிறைய நன்மைகள் நடந்திருக்கு. நிறைய பேர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இந்த திருவல்லம் யாத்ரா. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த யாத்திராவில் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.